ஜீவகாலமெல்லாம் மரணம் வைத்திருக்கிறார் இருக்கிறவர்களுக்கு எந்தனைக்கும் ஜீவனோடு இருக்கிற அன்புநாதனால் அருளப்பட்ட ரட்சிப்பு எவர்களுக்கு மறிக்காத மனவாட்சியாக தெரிந்து கொள்ளப்படுகிறார்களோ அந்த ரட்சிப்பு தான், அதாவது ஆத்ம ரட்சிப்பு. அதுதான் முடிவான காலத்தில் வெளிப்படுகிற ரட்சிப்பு. நாம் அறிந்திருக்கிறபடி அந்த ரட்சிப்பு தான் என்னுடைய அச்ச அடையாளங்களை தரித்துக் கொள்ளக்கூடிய ரட்சிப்பு. 2 வாசிங்க. தேவனுடைய சகாயராய் இருக்கிற தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு தேவனுடைய சாயலை நமக்கு நாம் அணிந்து கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துகிற சுவிசேஷம் ரட்சிப்பு. அப்போஸ்தலர் 2:14 சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைந்து கொள்ள கூடிய எங்க சுவிசேஷத்தால் அந்த ரட்சிப்புக்கு அவரை அழைத்தார். இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அணிந்து கொள்ள அவர்களை அப்படின்னா இயேசு மகிமை அணிந்து மரணமே இல்லாத கூட்டம். அவன் எந்தெண்டைக்கும் சீரிக்கிற வாழ்க்கை, அதான் நித்திய வாழ்க்கை. அவர்களுக்குத்தான் தன்னை தேவனாக ஒப்புக் கொடுக்கிறார். அப்படி என்றால் ஒருவேளை இது மறிக்கிற ஒரு வாக்கியவான் என்ற தேவன் கான்செப்ட் பண்ணியிருக்கிறாரே, மறித்து முதலாவது பங்கடைந்தாலும் ரகசிய வழியிலே அவர்களை ஆண்டவர் முதலாவது இருப்பவர்களுக்கு பங்காளிகளாய் அவர் எழுப்பப்பட்டவன் கூட கிறிஸ்துவிலே முதலாவது பங்கடைவும் பங்கு பெறாங்க. மனவாட்டியால் மறுபடியும் மனவாட்டியானவர்கள் பங்கு பெறாங்க. இந்த 2 குணத்துல யாருக்கு தான் தேவன் சொல்கிறா? நித்திரை இல்லாத, மரணம் இல்லாத, மறிக்காத மகிமையின் மறுரூபத்தை அடைந்து கொண்டவர்கள் தான் தன்னை தேவன் ஒப்புக் கொள்கிறார். பங்கடைந்த கைவிடப்பட்ட ரத்த சாட்சி மதிப்பு அவனுக்கு கூட தேவன் தானே தேவனை ஒப்புக் கொடுக்கிற காரணம் மரணம் அவனுக்கு வந்துடுச்சு.